நல்லா கொலன்னு சூப்பரான டேஸ்ட்டில் சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் வாங்க. இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, நமக்கு என்ன காய்கறி பிடிக்குமோ அது எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் வந்து குக்கர் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் சீரகம், கடுகு போட்டு பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு, வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வதங்கினோடனே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுட்டு கட் பண்ணி வச்ச காயையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். காய் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, 1 கப் அளவுக்கு ஊற வச்ச அரிசி போட்டிருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு கழுவி வச்சிருக்கேன், அதையும் போட்டுட்டு 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி விட்டு ஒரு 5-6 விசில் விட்டுக்கலாம். ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அடுப்பிலே வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் புளித்தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக வந்து மல்லி இலை தூவிட்டு 5 நிமிஷம் நல்லா கிண்டி இறக்கணும்னா கமகமன்னு வாசத்தோட சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.